ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா பேரும் டிடிஹெச், அப்புறம் கேபிள், அப்புறம் ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதாவது வந்து இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஜியோக்கு மாறலாம்னு நினைக்கலாம், அப்போ ஜியோ யூஸ் பண்ணுறவங்க ஏர்டெலுக்கு மாறலாம்னு நினைக்கலாம், இல்லைனா வந்து டாடா பிளே யூஸ் பண்ணுறவங்க ஏர்டெலுக்கு மாறலாம்னு நினைக்கலாம். அந்த மாதிரி நிறைய எது பெஸ்ட்டு, எதுக்கு சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ டீமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ரீசெண்டாக ஒரு அந்த ட்ரைனிங் கோச் கொடுப்பாங்க இல்லையா, ஜியோவில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டீம்லேருந்து ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறீங்களா, இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஜியோ எதுக்காக வாங்கணும், அதர் டிடிஹெச்லாம் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு சார்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த சார்ட் வந்து பார்க்கும்போது சரி ஓகே, நம்ம இது வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணால் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே, இதில் வந்து ஒரு 10-12 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பாயிண்ட் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, ஒரு சில பாயிண்ட் ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு புது கனெக்ஷன் எடுக்கணும், இல்லை வேறு கனெக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகணும், மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து இதை வந்து வீடியோவை மேக் பண்ணுறேன். ஜியோக்கும் மற்ற டிடிஹெச்சுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா டிடிஹெச்சும் டிஷ்ஷு மேலே வந்து, அதாவது ஆண்டனா வந்து மேலே நம்ம வீட்டு மொட்டை மாடியிலோ இல்லை அவுட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது அந்த டிஷ்லேருந்து ரிசீவ் பண்ணி சேட்டலைட் மூலிமா ரிசீவ் பண்ணி உங்கள் டிவிக்குள்ளே வர மாதிரி இருக்கும். பட் ஜியோ எப்படி கொடுக்குறாங்கன்னா, டிடிஹெச்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்டனா கொடுக்க மாட்டாங்க. இன்டர்நெட் கேபிள் மூலிமா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிஃபர் ஆகுது. ஓகேங்களா, ப்ரைஸ் வரையாகவும் டிஃபர் ஆகும், அப்புறம் வந்து சேனல் வரையாகவும் டிஃபர் ஆகும். இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 11 பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீனில் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். இதில் என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிக் பிளான் தான், நான் பேசிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ ஜியோ ஃபைபர் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து டிவி கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, பட் வந்து அதில் வந்து ஸ்பீடு வேரியன்ட் இருக்குது. 10 Mbps இருக்குது, 30, 40, 60, அப்புறம் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன ஸ்பீடு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும். பட் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சில் வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ், அதாவது உங்களுக்கு எத்தனை சேனல் வேணும், என்னென்ன சேனல் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும். ஓகேங்களா, இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டிடிஹெச் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1500 இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா, 1500 இருந்தாலே உங்களுக்கு வந்து ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வந்து வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜெலாம் வந்து இங்கே ஃப்ரீ தான். ஓகேங்களா, எல்லாமே இன்க்ளூடிங்காக இருக்கும். ஜியோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2800 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஹை எண்ட் கிடையாது, பேசிக்காக 2800 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் நெட்னு சொல்ல முடியாது, ஒரு 4 DP இன்டர்நெட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 சேனல் பக்கம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், ப்ரைஸ் வேறையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ வந்து கொஞ்சம் 5 மாதத்துக்கு கொடுக்கறனால 2800 5 மாதத்துக்குனால ஓகேவா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 டாடா பிளேயாக இருக்கட்டும், சன் டைரக்டாக இருக்கட்டும், அப்புறம் ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஒரு 1500 ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா 1 மந்த்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டி சேனல்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது டிடிஹெச் சைடில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சேனலுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தமிழ் பேக்னு ஒன்று எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா, தமிழ் ஹெச்டி, அதாவது தமிழ் எஸ்டி பேக்னு ஒன்று எடுத்திருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா 210 அந்த சம்திங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு தனியாக ஒரு சேனல் நான் பார்க்கணும், இன்றைக்கி பார்க்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் இன்றைக்கி ஆக்டிவேஷன் பண்ணணும்னா அதுக்கு 18 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் சேர்த்து 20-22 வரும். ஓகேங்களா, பட் இந்த சைடு ஜியோவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஹெச்டி சேனல்ஸும் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு சேனலுக்கும் பேமெண்ட் பண்ணியே ஆகணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர் லாங்குவேஜ் கண்டென்ட் இருக்குல்ல, இப்போ மலையாளம், தெலுங்கு, கன்னடா அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தனித்தனி பேக்கேஜ் நீங்கள் வந்து டிடிஹெச்சில் வாங்குற மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரீ கொடுக்கறதுனால இதுக்கு வந்து எதுவுமே சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை பேமெண்ட்டோ பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெயின் டைம்லையோ இல்லை வெதர் கண்டிஷன் சரியில்லை, ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜியோவில் வந்து வீடியோஸ் வந்து பஃபரிங்கோ இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். பட் வந்து இது வந்து சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக டிஷ் வந்து ரிசீவ் பண்ணி நம்ம வீட்டுக்கு சிக்னல் கொடுக்கறதுனால சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரெயின் மழை பெய்யுது அப்படின்னா உங்களால் வந்து சிக்னல் ப்ராப்ளம் வரும், கட் ஆகும், பார்க்க முடியாது. ஓகேங்களா,
ஆனாலுமே வந்து ஜியோவில் வந்து ஃபைபர் கனெக்ஷன் மழையால் எங்கேயாவது ப்ராப்ளம் ஆகி கட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுலேயுமே பார்க்க முடியாது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ராப்ளம் இதில் வராது அப்படின்றாங்க. ஓகேங்களா, அது ஒன்று தான் மெயின் இதில் இருக்குது. ஜியோவில் வந்து சிக்னல் ப்ராப்ளம் வராது, இதில் வந்து சிக்னல் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிஹெச்சில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அப்படி கிடையாது. டிடிஹெச்லேயும் வந்து நீங்கள் 1500 பே பண்ணிங்கனாலும் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. பட் வந்து ஜியோவில் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜுன்னு வந்து தனியாக கேட்குறதில்ல, பட் வந்து பிளானோடையே வந்து அவங்க இன்க்ளூடிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் 2850 ரூபா சொன்னேன் இல்லைங்களா பேசிக் ஜியோவில் பிளான், அதில் வந்து 2350 ரூபா தான் 5 மாதத்தோடைய பிளானு. பட் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் உள்ள இன்க்ளூடிங் பண்ணுறதுனால 2850 ரூபாயா மாறுது. ஓகேங்களா, பட் வந்து இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சில் வந்து 1500 ரூபாயிலே இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இன்க்ளூடிங் பண்ணி தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சைடு ஜியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா காஸ்ட் எதுவுமே வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. உடனே வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ரீசால்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் வந்து நீங்கள் டிடிஹெச் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டி பீரியடில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் எல்என்பியில் ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை டிடிஹெச் அந்த செட்டாப் பாக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா சார்ஜ் தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயருக்குள்ளே ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டாடா பிளேலாம் 1 இயருக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 1 இயருக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜியோவில் வந்து அந்த காஸ்ட் கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இன்டர்நெட் ஏதாவது ஒர்க் ஆகலை, ஃபைபர் கனெக்ஷன் இங்கே கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரீயாகவே அவங்க பண்ணி தருவாங்க. 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4K செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க ஜியோவில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆகட்டும், இப்போ டாடா பிளேயாக இருக்கட்டும், இதுலேயுமே 4K செட்டாப் பாக்ஸ் வந்துடுச்சு. பட் வந்து இவங்க ஜியோவில் வந்து 4K செட்டாப் பாக்ஸோட இன்க்ளூடிங்காக இன்டர்நெட் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சைடு வந்து வெறும் 4K செட்டாப் பாக்ஸ் மட்டும் வாங்கினா பார்த்தாது, இன்டர்நெட்டு செப்பரேட்டாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது ஜியோ பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். இந்த சைடுமே வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு பாக்ஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது, டாடா பிளே பிரிஞ்சுன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான். இதுலையுமே வந்து 4K சப்போர்ட் பண்ணும். பட் வந்து இன்டர்நெட் நம்ம செப்பரேட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜியோவில் வந்து இன்டர்நெட்டோட ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்க வந்து 4K பாக்ஸ் நீங்கள் வந்து ஓடிடிலாம் யூஸ் பண்ணிக்க முடியும்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இதில் இருக்குது. ரிமோட் வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டரில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து ரிமோட்டில் ஒரு பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டனை வந்து டிவிக்கு நேராக காமிச்சு ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குதுனால நம்ம டிவிக்கு நேராக தான் காமிச்சு ப்ரெஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வேற ஒரு ரூம்லையோ இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயோ வந்து கூட ப்ரெஸ் பண்ணால் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கனால அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் வந்து இதுலேயுமே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஏர்டெல்லையோ பிரிஞ்சிலையோ டாடா பிளேலையும் வந்து இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பேசிக்காக நீங்கள் டிடிஹெச் வாங்குறீங்களா, எஸ்டி பாக்ஸ் ஹெச்டி பாக்ஸ் வாங்கினா மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுலேயுமே வந்து டாடா பிளேலையும் இப்போது ஏர்டெல்லையும் வந்து இந்த ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அவங்க கிளைம் பண்ணுறாங்க, பட் அப்படி கிடையாது. 8வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 ஓடிடி ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜியோவில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற டிடிஹெச்சில் ஓடிடி ஆப்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருந்தால் தான் ஓடிடி யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் தான் ஓடிடி யூஸ் பண்ண முடியும். ஜியோவில் வந்து ஓடிடி 16 ஓடிடி கொடுக்குறாங்க. இன்டர்நெட் கொடுக்கறனால நம்ம ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற டிடிஹெச்சுக்கும் ஜியோக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ சன் டிவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சன் டிவி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி, அதாவது ஜியோ வந்து ஒரு ஜியோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் சன் டிவியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சன் நெக்ஸ்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருக்கனால அதில் போய் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் விஜய் டிவி ஜியோவில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் விஜய் டிவியை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது வந்து ஹாட் ஸ்டாருக்கு போய் ஓப்பன் ஆகி ப்ளே பண்ணும். பட் இந்த சைடில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து நேராக விஜய் டிவி வளர்த்துனா விஜய் டிவி வரும், சன் டிவி வளர்த்துனா சன் டிவி வரும், நார்மலாக இருக்கும். பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், எனக்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சன் டிவி நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னா டேரெக்டாக வந்து ப்ளே ஆகினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அந்த ஜியோ ப்ளஸ்ங்கிற ஒரு ஆப்பில் காட்டும், லிஸ்ட்டு காட்டும். நம்ம சன் டிவி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேராக போயிட்டு சன் நெக்ஸ்ட் ஆப்பில் போய் ஓப்பன் ஆகும் சன் டிவி. திரும்ப ரிவர்ஸ் வரணும் அப்படின்னா கூட சன் நெக்ஸ்ட்டில் வந்து பேக்குங்கிற பட்டன், எக்ஸிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஓகே பண்ணி வெளியே வந்து திரும்ப ஜியோ ஆப்பில் வந்து தான் நெக்ஸ்ட் சேனல் வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து இந்த டிடிஹெச்சில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. டக்குன்னு வந்து ஒரு செகண்டில் வந்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம்.
ஓடிடி கொடுக்கறதுக்கு காரணமே வந்து இவங்க அதனால தான். இவங்க வந்து ஓடிடியை பேஸ் பண்ணி தான் எல்லா டிவி சேனல்ஸும் கொடுக்குறாங்க. அதனால வந்து இவங்க ஓடிடி கொடுத்து தான் ஆகணும். அதனால ஓடிடி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஓடிடி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. 9வது பாயிண்ட் ஜியோ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அதை பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இந்த சைடில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஏர்டெல்லாக இருக்கட்டும், டாடா பிளேயாக இருக்கட்டும், பென்ட்ரைவ் போட்டு அதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா இந்த சைடுமே வந்து பாஸ் பண்ணலாம், ரீவைண்ட் பண்ணலாம், ரெக்கார்டும் பண்ண முடியும். ஓகேங்களா. இதில் இருக்குது. அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால பாஸ் பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும், ரீவைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன் ரெக்கார்ட் ஆப்ஷன் ஜியோ கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆன்லைனில், அதாவது எல்லாமே டேரெக்டாக ஆப், அதாவது ஓடிடி ஆப்பில் போகிறதுனால நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டிலேயாக கூட நம்ம ஒரு சன் நெக்ஸ்ட் போட்டு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குன்னா, சன் நெக்ஸ்ட்டில் வந்து அந்த ப்ரோக்ராம் 8 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா சன் நெக்ஸ்ட்டில் கூட ஓப்பன் பண்ணி அந்த இதை வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கனால இவங்க வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுக்கல. ஆனால் பட் வந்து நீங்கள் மற்ற டிடிஹெச்லையும் ரெக்கார்ட் பண்ணவும் முடியும், பாஸ் பண்ணவும் முடியும், ரீவைண்ட் பண்ணவும் முடியும். ஓகேங்களா. ஆனால் பட் வந்து இதுக்கு வந்து தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஏர்டெல்லாம் 30 ரூபா 35 ரூபா பே பண்ணி ஒரு பென்ட்ரைவ் போட்டோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்படி கிளைம் பண்ணுறாங்க. பட் அது மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து எல்லாமே இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 10வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் கேபிள் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கொடுத்துருக்கனால இடி மின்னல் அடித்தா நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் வர்றதுனால இடி மின்னல் ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் அந்த டைமில் சுவிட்சை ஆஃப் பண்ணி தான் வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா நம்ம இடி மின்னல் ஓவர் அடிக்கும் போது சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக ரிசீவ் பண்ணுறதுனால ஏதாவது லைட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிவியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்க கிளைம் பண்ணுறது ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேங்களா. 11வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஓல்டு டிவி வச்சிருக்காங்க இல்லையா, இல்லை ஓல்டு டிவி கலைஞர் டிவி மாதிரியோ இல்லைனா எல்சிடி டிவி மாதிரியோ வச்சிருக்காங்க, நார்மல் ஒரு டிவி வச்சிருக்காங்கன்னா அதை வந்து ஸ்மார்ட் டிவியாக மாற்ற முடியும். ஜியோ செட்டாப் பாக்ஸ் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஸ்மார்ட் டிவியாக மாற்ற முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியாக மாற்ற முடியாது அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. நார்மல் செட்டாப் பாக்ஸாக இருந்தால் டிடிஹெச், நார்மல் டிடிஹெச்சில் மாற்ற முடியாது. அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோ இல்லை டாடா பிரிஞ்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவியாக மாறிடும். ஓகேங்களா. இப்போது நீங்கள் டாடா பிளே வாங்குறீங்கன்னா ஒரு பழைய டிவி போடுறீங்கன்னா ஸ்மார்ட் டிவியாக மாறிடும், நீங்கள் எந்த கன்வெர்ட்டரும் வாங்க தேவையில்லை. பட் வந்து நீங்கள் ஜியோ வந்து ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றணும் அப்படின்னா ஒரு பழைய டிவி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கன்வெர்ட்டர் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ கலைஞர் டிவி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கன்வெர்ட்டர், பர்டிகுலராக ஒரு கன்வெர்ட்டர் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவியாக யூஸ் பண்ண முடியும். இவங்க வந்து அந்த கன்வெர்ட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளைம் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டு. பட் வந்து கன்வெர்ட்டரே கொடுக்காம கன்வெர்ட் டு நார்மல் டிவி அப்படின்னு, நார்மல் டிவி டு ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அந்த கன்வெர்ட்டரையும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த செட்டாப் பாக்ஸ்லேயே ஆர்சிஏ கேபிள் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா பழைய டிவிக்கு மோஸ்ட்லி வச்சிருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னாலே அது 350 ரூபா 400 ரூபா கொடுத்து அந்த கன்வெர்ட்டர் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அந்த கன்வெர்ட்டர் பற்றி இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. கனெக்ஷன் வாங்கும்போது கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. கனெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் அதில் HDMI போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஜியோவில் அந்த ஆர்சிஏ கேபிள் இருக்காது. அதுக்குன்னு தனியாக கன்வெர்ட்டர் வாங்கி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த 11 பாயிண்ட்டையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது ஓகேவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ வாங்குறதுக்கு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட டாடா பிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுவோ வாங்கிட்டு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் ஒரு 10 MBPSலேயே ஒரு 30 MBPSல தனியாக வாங்கிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். வீட்டில் வேற யாராவது பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சேஞ்ச் பண்ணவே முடியல. ஒரு சேனல் வந்து நம்ம இப்போ டாடா பிளேயாக இருக்கட்டும், இப்போ ஏர்டெல் இருக்கட்டும், டக்குன்னு நம்ம ஒரு சேனல் சேஞ்ச் பண்ணுவோம். பட் வந்து இதில் வந்து ஜியோவில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒவ்வொரு சேனலையும் செலக்ட் பண்ணி உள்ளே போய் வெளியே வரது பெரிய கஷ்டமாக இருக்கும். பட் வந்து மற்றபடி எல்லாமே பஃபரிங்லாம் 10 MBs தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அது வந்து பஃபரிங்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க திரும்ப கமெண்ட்ல 10 MBs ஸ்பீடு போதுமா இந்த டிவி பார்க்கறதுக்கு அப்படின்னு. 10 MBs போதுமான ஸ்பீடு தான். பட் வந்து இப்போது ஜியோலையும் இப்போ மற்ற டிடிஹெச்சில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜியோவில் வந்து இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் டிவி சேனல்ஸ்லாம் ஒர்க் ஆகுது இல்லைங்களா. அதனால வந்து ஜியோவில் வந்து 4 டிபி தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஒரு பிளான் எடுத்திருக்கேன், என்டையர் 5 மாதத்துக்கு நான் பிளான் எடுத்திருக்கேன். அந்த 5 மாதத்துக்கு 4 டிபி கொடுத்துருக்காங்க. 4 டிபியை கன்வெர்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு 18 GB நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி லிமிட் செட் பண்ணியிருக்காங்க, 18 GBக்குள்ளே நீ எவ்வளோ டிவி சேனல்ஸ் வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த நம்ம சாதா டிடிஹெச்சில் அந்த ப்ராப்ளமே கிடையாது. நம்ம காசு ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எவ்வளோ நேரம் வந்தாலும் 1 மந்த்துக்கு வந்து நம்ம தாராளமாக பார்த்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் வித்தியாசம்.
பட் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது, இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இதில் இவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மள்ட்ட வந்து இந்த செட்டாப் பாக்ஸோடைய ரிவ்யூலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் சீக்கிரம் கூடிய செட்டாப் பாக்ஸோடைய, அதாவது அந்த சேனல் எவ்வளோ சேனல்ஸ் வருது, அதில் எப்படிலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ சீக்கிரமாக நான் மேக் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தினந்தோறும் ஒரு வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார்